Hello everyone, welcome to the world of algorithm design. இன்னைக்கு இந்த வீடியோவில் greatest common divisor பார்க்க போகிறோம். Content of this video is taken from the book How to Solve It by Computers by R.G. Dromey. எக்ஸலண்ட்டான புக்கு, 1982 பப்ளிஷ் ஆன புக்கு. It's very good for beginners and people who want to improve their programming skills. Greatest common divisor பார்க்குறதுக்கான ஒரு crude way என்ன அப்படின்னா, given the two elements n and m, என்னோட எல்லா டிவைசஸையும் கண்டுபிடிச்சிக்கிறோம், எம்மோட எல்லா டிவைசஸும் கண்டுபிடிச்சிக்கிறோம். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதில் எது காமனாக பெரிய எலிமெண்ட் இருக்கோ அதுதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஸோ இது ஏன் நான் க்ரூட் வேன்னு சொல்கிறேன்னா, இந்த என்னோட டிவைசஸ் எம்மோட டிவைசஸ்லாம் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா. இஃப் என் அண்ட் எம் ஆர் வெரி பிக் நம்பர், லார்ஜ் நம்பராக இருந்ததுன்னா ஃபைண்டிங் த டிவைசஸே நம்மளுக்கு டைம் கன்சியூமிங் ஆகும். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற காமன் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டு கண்டுபிடிக்கும் போது இன்னும் டைம் கன்சியூம் ஆகும். இப்போ எக்ஸாக்ட் டிவைசர் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷன் என்னென்னா, ஒரு ஒரிஜினல் நம்பர் இருக்குது, அதை ஒரு சின்ன நம்பர் ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுதுன்னா தென் தட் ஸ்மாலர் நம்பர் கேன் பி கால்ட் அஸ் அ எக்ஸாக்ட் டிவைசர். ஃபார் எக்ஸாம்பிள் 13 இருக்குது, 30 5 6 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ஸோ 5 இஸ் அன் எக்ஸாக்ட் டிவைசர் ஆஃப் 30. அதே போல தான் 30 6 5 பார்ட்ஸாக பிரிக்குது, 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குது. ஸோ யூ கேன் கால் திஸ் அஸ் அ எக்ஸாக்ட் டிவைசர். இப்போ பிக்டோரியலாக காமிக்கிறேன் நான். 13 இருக்குது, இதை ஒரு 6 பார்ட்ஸாக பிரிக்குது, 5 5 எடுக்கும்போது 6 பார்ட்ஸ் நம்மளுக்கு வருது. ஸோ 5 இஸ் அன் எக்ஸாக்ட் டிவைசர். இப்போ ஜிசிடி ஆஃப் என் அண்ட் எம்மை இந்த டெக்னிக் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என் அப்படிங்கிறத இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். எம் இஸ் ரெப்ரசன்டட் லைக் திஸ். சப்போஸ் இதனுடைய ஜிசிடி எக்ஸாக இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னை எக்ஸு சம் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு, அதே போல் எம்ஐயும் சம் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. இப்போ காமன் போர்ஷன் ஆஃப் த டேட்டா என் அண்ட் எம்முக்கு அந்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கணும். என்ன டிவைட் பண்ணுறதும் பி செக்மெண்ட்டு, எம்மை டிவைட் பண்ணுறதும் பி செக்மெண்ட். தென் ரிமைனிங் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த பிசி, இந்த பிசியை எக்ஸ் எனி நம்பர் ஆஃப் செக்மெண்ட்டாக பிரிச்சிருக்கணும். அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ 13 எடுத்துட்டோன்னா 5 5 பிரிக்கும்போது 6 ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்குது. இதே 20 இருந்தது அப்படின்னா 4 ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ அந்த காமன் இது 20 வரைக்கும், மிச்சம் இருக்கிற ரிமைனிங் 10 5 2 டைம்ஸாக பிரிக்குது. ஸோ இந்த காமன் போர்ஷன் வரைக்கும் பி செக்மெண்ட்ஸு, இந்த ரிமைனிங் போர்ஷன்ஸ்க்கு கியூ செக்மெண்ட்ஸ் ஆஃப் சைஸ் எக்ஸ். இப்போ ஜிசிடி ஆஃப் 18 and 13 வச்சு பார்க்கலாம். The greatest divisor of a number is the number itself. அதாவது 18ஓட greatest divisor என்ன, 18 தான். smallest divisor என்ன, 1. அதே போல் 30க்கு greatest divisor 30 தான். இப்போ இது ரெண்டுக்கும் காமனாக ஏதாவது டிவைசர் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, இட் cannot be greater than 18. இப்போ சப்போஸ் 20ன்னு வச்சுக்கலாம். அப்போ 18 20 ஈக்குவலாக டிவைட் பண்ணாது. ஸோ 20 cannot be the divisor of 18. அதனால் GCD of two numbers cannot be bigger than the smaller of the two. So no number greater than 18 can be the GCD, as it cannot divide exactly into 18. Can GCD be equal to the smaller of the two? Yes. Example பாருங்க, 12 36. அப்போ 12ஓட greatest divisor 12, 36க்கு one of the divisor 12. காமனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால 12 will be the GCD, greatest common divisor of 12 and 36. அப்படின்னா smaller of the two numbers n and m must be the upper limit of the GCD. இப்போ நம்ம GCD தேடும்போது இந்த 12க்கு மேலே நம்மளுக்கு தேடணும்னு அவசியம் இல்லை. இப்போ அது 18 and 30 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம இந்த காமன் போர்ஷன் என்ன 18 வரைக்கும் இருக்குது. இந்த ரிமைனிங் போர்ஷன் 18 to 30, தட் இஸ் 12 இருக்குது. இப்போ நம்ம 18 நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த போர்ஷன் வரைக்கும் இது ஒரு தரம் டிவைட் ஆகும், இங்கேயும் ஒரு தரம் டிவைட் ஆகும். ஆனால் அந்த மிச்சம் இருக்கிற ரிமைனிங் போர்ஷன் 12 18 டிவைட் பண்ண முடியாது.
இந்த 18 வரைக்கும் ஈக்குவலாக டிவைட் ஆகிற நம்பர் சே சம் எக்ஸ் மஸ்ட் டிவைட் திஸ் 18 to 30, that is 12. அப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா GCD of 18 and 30-ஐ நம்ம என்ன ஸ்மாலர் ப்ராப்ளமாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதாவது we want to find the GCD of this 18 and this 12. இது ரெண்டுக்கும் காமன் டிவைசர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறோம் நம்ம. இதுதான் அடுத்தது நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ GCD of 18 and 12. இப்போது அதே போல் தான் இந்த ப்ராப்ளத்தை இன்னும் சப் ப்ராப்ளமாக டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதாவது எனி நம்பர் விச் டிவைட்ஸ் திஸ் 12 மஸ்ட் ஆல்சோ டிவைட் திஸ் 12 to 18 போர்ஷன், தட் இஸ் 6. அப்போ நம்மளுக்கு வேணுங்கிறது GCD of this 12 and 6. அப்போ என்ன பண்ணியிருக்கோம், இட் இஸ் GCD of 12 and 6 போட்டிருக்கோம். அப்போ இந்த போர்ஷன் 6, இந்த போர்ஷன் ரிமைனிங் 6. அப்போ எக்ஸ் 6ன்னு எடுத்துட்டோன்னா 6 டிவைட்ஸ் திஸ் போர்ஷன் ஆல்சோ அண்ட் இட் ஆல்சோ டிவைட்ஸ் திஸ் போர்ஷன் ஆல்சோ. அப்போ GCD of 18, 30-ஐ we are representing it as GCD of 12, 18 and then it is the same as GCD of 6, 12 which is nothing but 6. ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தோம்னா we are dividing the larger of the two numbers, say 30-ஐ by smaller number. If the smaller number exactly divides into the larger number, then the smaller number is the GCD. In the case it is not so. Illana, remove from the larger number the part common to the smaller number. அதாவது 30லேருந்து 18 அந்த காமனாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிக்கிறோம். அண்ட் ரிப்பீட் த ஹோல் ப்ரொசீஜர் வித் த நியூ பேர் ஆஃப் நம்பர்ஸ். இப்போ 18 and 12ன்னு பார்த்தோம். ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிமைனிங் கண்டுபிடிக்கிறது, எக்ஸாக்ட்லி டிவைட் பண்ணுறது, அதுக்கு எல்லாத்துக்குமே we can use this mod operator. So to establish if the smaller number exactly divides the larger number, you can use mod operator. For example, r is equal to n mod m கண்டுபிடிக்கிறோம். If r is 0 அப்படின்னா m divides this n. If r is not 0, then we are solving the new smaller GCD problem with GCD of m, r. அதாவது இதில் வந்து n பிகர் நம்பர் m ஸ்மாலர் நம்பராக இருந்ததுன்னா மாடு கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ப்ராப்ளத்தில் the smaller number will become the bigger number and the remainder will become the smaller number and we are proceeding iteratively. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பண்ணது. r is equal to 30 mod 18 which is nothing but 12. அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த 18 வந்து ஃபஸ்ட்டு வச்சுட்டு 12 வந்து மாட் பண்ணுறோம். அப்போ 18 mod 12 பண்ணியிருக்கோம் which is equal to 6. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 12 mod 6 கால்குலேட் பண்ணுறோம் which is equal to 0. எப்போ இந்த ரிமைண்டர் 0 ஆகுதோ அப்போ நம்ம GCD கண்டுபிடிச்சிட்டோன்னு அர்த்தம். 6 will be the GCD. இந்த அல்காரிதம் பார்க்கலாம். Establish two positive non-zero integers whose GCD is being sought. It is n and m. But repeatedly we are going to do some work. Another, get the remainder from dividing the integer by the smaller integer. Then the smaller integer assumes the role of the larger integer and the remainder assumes the role of the divisor. So this will be repeated till a zero remainder is obtained. Then you can say that GCD is the divisor. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறதுல டிவைசர் வில் பி த GCD. இப்போ வேரியபிள்ஸ் வச்சு நம்ம இந்த அல்காரிதம் போட்டிருக்கோம். ஸ்டார்ட் வித் 2 numbers, லெட்ஸ் கால் them n and m. ரிப்பீட் த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் until m is 0. இப்போ அதில் ஆல்ரெடி இருக்கிறதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். m 0 ஆகிற வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். கால்குலேட் த ரிமைண்டர் ஆஃப் n டிவைடட் பை m. தட் இஸ் we are going to perform n mod m. Assign m to n and assign the remainder to m. இது நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். m becomes 0. ஸோ m 0 ஆனதுக்கப்புறம் then we are returning the value of n as the result. Corresponding Python code பாருங்கள். We have two numbers num1 and num2, 48 and 18, and then I am calling the GCD num1, num2. அப்போ m not equal to 0 ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிமைண்டர் is equal to n mod m. அண்ட் தென் அந்த எம்மை வந்து நம்ம என்னக்கு அசைன் பண்ணுறோம், ரிமைண்டரை தூக்கி எம்முக்கு அசைன் பண்ணுறோம். அண்ட் we are repeating it.
ஒன்ஸ் m ஈக்குவல் டு 0 ஆன உடனே தென் we are returning this n. ஏன் அப்படின்னா ரிமைண்டர் நம்ம வந்து எமக்கு அசைன் பண்ணிடுறோம், பண்ணதுக்கப்புறம் தான் மறுபடியும் வெரிஃபை ஆகுது. ஸோ த ஸ்மாலர் நம்பர் வில் பி இன் n, we are returning n. இந்த வீடியோவில் GCD ஆஃப் 2 நம்பர்ஸ் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.